10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்புக்கு செல்ல இருந்த மாணவி வீட்டில் இருந்த போதே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. மாடி வழியாக உள்ளே புகுந்த 20 வயது இளைஞர் சரமாரியாக குத்தியதில் சம்பவ இடத்திலேயே மாணவியின் உயிர் பிரிந்துள்ளது. அடுத்தடுத்து நன்றாக படித்து நல்ல நிலைக்கு முன்னேற வேண்டும் என்ற ஆசையோடு இருந்த மாணவியின் வாழ்க்கையை சிதைத்திருக்கிறான் மதுபோதை ஆசாமி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவளம் கிராமத்தை சேர்ந்தவர் ஜெகத்குமார். தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வரும் இவர் புலிவளம் கிராமத்தில் புதியதாக வீடு கட்டி தனது மகள் ஜனனியோடு வசித்து வந்தார். இதில் 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய ஜனனி தேர்வில் தேர்ச்சியான நிலையில் 11ஆம் வகுப்பு செல்ல இருந்தார். இப்போது பள்ளி விடுமுறை என்பதால் சென்னையை சேர்ந்த ஜெகத்குமாரின் அக்கா மகள் லக்ஷயா மற்றும் சரண்யா ஆகியோரும் ஜெகத்குமார் வீட்டில் இருந்துள்ளனர். சிறுமிகள் வீட்டில் இருந்தபோது மாடி வழியாக வீட்டிற்குள் நுழைந்த 20 வயது மதிக்கத்தக்க மதுபோதை இளைஞர் ஜனனியை சரமாரியாக கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளார். அப்போது தடுக்க பாய்ந்த லக்ஷயாவையும் குத்தியுள்ளார் அந்த இளைஞர். இந்த கொடூர தாக்குதலில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜனனி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வீட்டுக்குள் அலறல் சத்தம் கேட்டதால் பதறி போய் பார்த்த அக்கம் பக்கத்தினர் சிறுமி கொல்லப்பட்டதை கண்டு அதிர்ந்து போயுள்ளார். வீட்டை திறந்து உள்ளே சென்றபோது படுகாயமடைந்த லக்ஷயாவை மீட்டவர்கள் இந்த கொடூரத்தை நிகழ்த்திய மதுபோதை இளைஞரை சரமாரியாக தாக்கி போலீசில் ஒப்படைத்தனர். இதில் மாணவி லக்ஷயா வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தாக்குதல் நடத்திய மதுபோதை ஆசாமியும் அதே மருத்துவமனையில் ஒரே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பாக கொண்டம்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கொலை செய்தவன் திருவள்ளூர் மாவட்டம் கேடி கண்டிகையை சேர்ந்த சுப்பிரமணி என்பது தெரிய வந்துள்ளது. எதற்காக இந்த கொடூரம் நிகழ்த்தப்பட்டுள்ளது என்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தங்கள் செல்வத்தை இழந்த உறவினர்கள் கண்ணீரோடு பேட்டியளித்துள்ளனர். என் பொண்ணு, என் தம்பி பொண்ணு, என் பொண்ணு ரூம்ல இருந்தாங்க. மேல மாடி வழியா வந்து உள்ள போத்துட்டு கதை சாத்திட்டான். ஒரே பசங்க கத்துற சத்தம் கேச்சு. நாங்க வெளியில உட்காந்துட்டு இருந்தோம். குடுகுடுன்னு ஓடியாந்தா. எங்களால கதவு திறக்க முடியல. அப்புறம் 2-3 வாடி தட்டணும். அப்புறம் என் பொண்ணு மட்டும் வெளில வந்து அம்மா ஒருத்த உள்ள இருக்கு, அம்மா குத்திட்டாமா அண்ணன் குடுகுடுன்னு ஓடியாந்தா. அவளை கூப்பிட்டு இப்படி கதவு திறக்கக்குள்ள திரும்ப கதவு போட்டா. ஏன் தம்பி பொண்ணு குழந்தை எதிர்க்கு உள்ள கதவு போட்டு குழந்தை தொடுங்க பொண்ணுறானே கவனாது. ஜனனியும் லட்சியான்ற பொண்ணும் என்னுடைய ரிலேட்டிவ். அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. மாடிப்படியிலிருந்து ஒரு நபர், தெரியாத நபர் யாரோ வந்து உள்ள பூந்திருக்காங்க. உள்ள பூந்து பெட்ரூம் கதவை சாத்திக்கிட்டு லட்சியான்ற பொண்ணை ஒரு 3 இடத்துல குத்திருக்காங்க. முதுகுல காயம், வயிற்றுலையும் காயம், நுரையீரல் பக்கத்துலையும் குத்திருக்காங்க. லட்சியான்ற பொண்ணை வெளியில தள்ளிட்டு திரும்ப டோர் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை ஜனனின்ற பொண்ணை தாறுமாறா வந்து குத்தி கொலை செஞ்சிருக்காங்க. வெளியில இருந்து சத்தம் கேட்டுதான் எல்லாரும் உள்ள போயிருக்காங்க. உள்ள போன போய் டோர் லாக் பண்ணியிருக்காங்க. அவங்களால திறக்க முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் கூப்பிட்டு வந்து தான் கடப்பாரை வச்சு அந்த டோர் வந்து நீக்கியிருக்காங்க. அதுக்குள்ளேயே ஜனனி வந்து நிறைய இடத்துல படுகாயம் அடைஞ்சு அவங்க அங்கேயே இறந்துருக்காங்க. அப்புறம் போலீஸ் வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூட இன்னொரு நபர் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. மேபி இவர் தான் வந்து அந்த கொலையாளி செய்வதற்கான அடையாளமா இல்லை வேற யாரும் உந்துதலின் பேர்ல இவர் செஞ்சாரா, அதுவும் நமக்கு தெரியல. அரசாங்கத்தோட உதவி நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா 3 விஷயம் தான். ஒன்று வந்து இப்போ பாதிக்கப்பட்ட லட்சியா மேல் சிகிச்சை, உயர் சிகிச்சை வந்து அரசாங்கம் செய்யறதுக்கு உதவி பண்ணணும். 2வது வந்து அந்த நபர் கொலை செய்த அந்த நபர் வந்துக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும். சீக்கிரமா சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி சீக்கிரமா இப்போ அன்னானிஸ்டி கேஸ்ல நடந்த மாதிரி சீக்கிரமா சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி அவருக்கு உச்சபட்ச தண்டனை வந்து வழங்க மாதிரி கேட்டுக்கிறேன். 3வது வந்து இந்த போதைப் பொருள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் இன்னும் ஸ்ட்ரிக்டா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். இதான் இப்படி எங்களோட கோரிக்கையா இருக்கு. லக்ஷயாவின் தாய் வாணி பேசுகையில், பிள்ளைகள் வீட்டில் இருந்தபோது வீட்டில் நுழைந்த மதுபோதை இளைஞர் வீட்டை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு இந்த கொடூரத்தை அரங்கேற்றியதாக கூறியுள்ளார். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது. முன்னேறிய மாநிலம் என்று மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொலை அரங்கேறியதால் பலரும் கொதிப்பில் ஆழ்ந்துள்ளனர்.
போதை பழக்கத்தால் பல கொடூரங்கள் அரங்கேறி வரும் நிலையில் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்றும் கொலை செய்த இளைஞருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்ன காரணமாக இருந்தாலும் பெண்கள் மீதான இதுபோன்ற வன்முறைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை அல்ல. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும் எழுகிறது.